ஹாய்ங்க, நான் பிரியா. நேற்று வந்து அம்மாவோட கோயிலில் ஆண்டு விழாங்க. கோயில் வந்து சூலூர் கிட்ட காரணம்பேட்டையில் இருக்குது. அதனால் அம்மாவை சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த சாரியை கட்டிட்டு நானும் ஜோஷினியும் கிளம்பிட்டோம். ஜோஷினிக்கு வந்து நேற்று மழை பெஞ்சதுனால லீவ் வந்து ஸ்கூல்லேருந்து விட்டுருந்தாங்கங்க. அதனால் நானும் ஜோஷினியும் மட்டும் காலையில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாமலாபுரம் ஏரி இருக்குது இல்லைங்களா, சோமனூர் கிட்ட, அந்த ஏரி வழியாக தான் போனோம். ஜோஷினி என்னம்மா இவ்வளோ தண்ணி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துருந்தா. ஏன்னா திருப்பூரில் இந்த மாதிரி இன்னும் அவள் பார்த்ததில்லை. இங்கே வந்து எப்போவுமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி சேல்ஸ் பண்ணுவாங்களாமாங்க. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லாவே நிறையாவே தண்ணி இருந்ததுங்க. அப்புறம் கோயிலுக்கு போகிற வழியில் பாறைக்குழி இருந்ததுங்க. ஜோஷினிக்கிட்ட காமிச்சேன். இங்கிருந்து தான் வெடி வச்சு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்டுவாங்க, கருங்கல் இங்கிருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். அப்புறம் கோயிலுக்குள்ளே கரெக்டாக போனோடனையும் சாமி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அப்பா வீட்டு குலதெய்வம் வந்துங்க 7 கன்னிமார் கருப்பராயன் சாமின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கோயில் ஆண்டு விழா வைப்பாங்கங்க. கன்னிமார் சாமி அப்படிங்கிறதுனால 7 கன்னி பிள்ளைகங்க. அவங்களுக்கு ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு தீர்த்த குடம் வந்து தலையில் வச்சு உடுக்கை அடித்து சாமி அழைப்பாங்கங்க. இந்த மாதிரி நானும் சின்ன வயசில் தீர்த்த குடம் எடுத்திருக்கேன். எப்பப்போ எடுக்கணுமோ அப்போல்லாம் நான் ஸ்கூல் லீவ் போட்டுட்டு தவறாமல் நான் போயிடுவேன். இந்த தடவை ஜோஷினியை கூட்டிகிட்டு போயிருந்தங்காட்டிக்கு கரெக்டாக அவளும் ரெட் கலர் காம்பினேஷனில் தான் ட்ரெஸ் போட்டிருந்தா. அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க தீர்த்த குடம் தலையில் வைக்கிறதுக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் வச்சுருப்பா. அதுக்கே வந்து அவளுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டா. என்னோட ஆசையும் கூட அவளும் எடுக்கணும். ஏன்னா நான் எடுத்திருக்கேன் எங்கள் கோயிலுக்கு, அதனால் அவளும் ஒரு தடவை எடுக்கணும்னு. கரெக்டாக ஸ்கூலும் லீவ் விட்டதுனால அவளையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தேங்க. அவளும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்தா. அதுக்கப்புறம் இப்படி உடுக்கை அடித்து கூப்பிட்டு வரும்போதுங்க எல்லாத்துக்கும் சாமி வந்துடும். படுகொலை விழுந்துருவாங்கங்க. நின்றுட்டுருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு விழுந்துருவாங்கங்க. அவங்களையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெள்ளை வேட்டி போட்டு அந்த படுக்க வச்சுட்டு அதுக்கு மேலே வெள்ளை வேட்டி விரித்து படுக்க வச்சுருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் சாமி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஆராத்தி எடுத்து உள்ளே கொண்டு போயிட்டு அவங்கள பம்பை அடித்து எழுப்பிடுவாங்கங்க. தீபாரதனை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சாமி வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 7 சாமி இருக்குங்க. 7 சாமிக்கும் ஒரே மாதிரி மாலை, ஒரே மாதிரி சேலை தான் கட்டியிருப்பாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு கிளம்பிட்டோங்க. அன்னதானம் வந்து இன்றைக்கி சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், ஊறுகாய், பாயாசம், வடை, அப்படம் இது எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.